ஒரு பையன்கிட்ட ஸ்கூல் அதிகாரிகள் கையில ஒரு லெட்டர் கொடுத்து நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பையனும் அந்த லெட்டரை தன்னோட அம்மா கிட்ட கொடுத்தான். அவங்க அம்மா அதை பிரிச்சு பார்த்தப்ப அதுல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, உங்க பையனுக்கு மந்த புத்தி இருக்கு, அவனாலலாம் படிக்க முடியாது, இனிமே அவனால ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு எழுதிருந்துச்சு. ஆனா தன்னோட பையன் என்ன எழுதிருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, மகனே இந்த ஸ்கூலுக்கு உன்னோட ஐக்கியூ ரொம்ப அதிகமா இருக்கான், உனக்கு பாடம் சொல்லித்தர அவங்களுக்கு தகுதி இல்லையா, நீ ரொம்ப புத்திசாலி, உனக்கு நான் நம்ம வீட்லயே உனக்கு படிப்பு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனோட சிறு வயதுல ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. இவன் ஒரு மண்டக்கோளாறு பிடிச்சவன், இவனால வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. ஆனா இந்த மந்த புத்தி என்று சொல்லப்பட்ட பையன்தான் இன்னைக்கு இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்தவர். ஆமா, அவர்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த ஒரு பல்பை உருவாக்குறதுக்காக அவர் 100 முறை இல்ல 1000 முறை ட்ரை பண்ணவர். அவர் 999 முறை ஃபெயில் ஆன போது ஒருத்தர் கேட்டாரு, ஏன் இன்னும் இந்த முயற்சி கைவிடல அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, நான் 999 முறை தோக்கல, ஒரு பல்பு எரியாத 999 வழிகளை நான் கத்துக்கிட்டேன், ஃபைனலா என்னோட 1000வது முயற்சியில் தான் ஒரு சயின்டிஸ்டா நான் மாறினேன் அப்படின்னு சொன்னார். இப்ப நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். யாரோ உங்களை மட்டப்படுத்தி இருக்கலாம், உங்களோட திறமைக்கு அவங்க வேல்யூ கொடுக்காம இருக்கலாம், ஆனா உங்களோட கனவுகளோட மதிப்பு அதை சொல்றவங்க கையில இல்ல, அது உங்களோட கையில தான் இருக்கு. நீங்களும் எடிசனை போல 1000 முறை தோக்கலாம், அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு இலக்கை நோக்கி நீங்க முன்னெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வீண் கிடையாது, அது உங்களை தெரியாத ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை வேஸ்ட்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்க யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் இதுதான். இந்த நொடியே உங்க பயணத்தை தொடங்குங்க. அடுத்த எடிசன் அது நீங்களா கூட இருக்கலாம். தேங்க்யூ.